மேம் இப்போ நிறைய நீங்கள் ஃபேமிலி இஷ்யூஸ் கேஸ் பற்றி பேசிட்டு வரீங்க. இப்போ டிவோர்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, டிவோர்ஸை தாண்டி வேற என்ன நிவாரணங்கள்லாம் கேட்கலாம்? டிவோர்ஸ் அப்படிங்கிறது இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து பிரியணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க விவாகரத்து அப்படிங்கிற ஒரு நிவாரணம் வைப்பாங்க. இப்போ சில பேருக்கு எனக்கு விவாகரத்து வேணாம், நான் கூப்பிட்டு பார்க்குறேன், அவள் வாழ வரமாட்டேங்கிறா, என் கூட அவள் சேர்ந்து வாழ வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் சேர்ந்து வாழணும்னு கேட்டும் அவங்க ஒரு பெட்டிஷன் போடலாம். குழந்தைங்க இருக்காங்க, ஒருத்தர்கிட்ட கணவன்கிட்டயோ இல்லை மனைவி கிட்டயோ குழந்தைங்க இருக்காங்க, இன்னொருத்தவங்க குழந்தைங்கள பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க பார்க்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற பட்சத்தில் விசிட்டிங் ரைட்ஸ் பெட்டிஷன், அதாவது அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு அனுமதிக்க சொல்லி அவங்க போடலாம். இன்ட்ரிம் கஸ்டடினா என்னென்னா, இப்போ சனி ஞாயிறில் நைட்டில் என் கூட தங்கியிருக்கணும் பையன். இப்போ நான் சனிக்கிழமை காலையில் கூட்டிகிட்டு போகிறேன், நான் திருப்பி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கூப்பிட்டு வந்து விடுறேன். இல்லை ஒரு வெக்கேஷன் இருக்குது, ஒரு 10 நாள் 15 நாள் குழந்தை என் கூட ஸ்பெண்ட் பண்ணணும், அவ கூடயே இருக்கா அப்படின்னு கேட்குற பட்சத்தில் இன்ட்ரிம் கஸ்டடி கேட்டு அவங்க அந்த குழந்தைய டைவர்ஸ் கேட்குற பட்சத்தில் டைவர்ஸ் கொடுக்கக்கூடிய சூழலில் அந்த கோர்ட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு நிரந்தர ஜீவனாம்சம், ஒரு லம்சமான அமௌண்ட்டை பே பண்ண சொல்லி ஆர்டர் போட சொல்லி அவங்க கேட்கலாம். இன்ட்ரிம் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது இந்த வழக்கு நடத்துகிற காலம் வரைக்கும், அதாவது டைவர்ஸ் போட்டிருந்தாலோ இல்லை ரெஸ்டிடியூஷன் போட்டிருந்தாலோ இந்த மெயின் கேஸ் இருக்கும் இல்லைங்களா, அது முடிகிற காலம் வரைக்கும் மனைவியை பராமரிக்க சொல்லி ஒரு இன்ட்ரிம் மெயின்டெனன்ஸ் கேட்டு அவங்க ஒரு மனுவை போடலாம். இந்த ஜீவனாம்சம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்ல இப்போ ஒன்லி மனைவி மட்டும்தான் போட முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ கணவன் ரொம்ப சம்பாதிக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்காரு, அவர்கிட்ட எந்த விதமான சோர்ஸ் ஆஃப் இன்கமுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மனைவி நல்லா இருக்காங்க, அவங்க வெல்த்தியா இருக்காங்க, அவங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க தான் இவரை விட வேற லெவல்ல இருக்காங்க அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ற பட்சத்தில் ஈவன் கணவன் கூட இன்டர் மெயின்டெனன்ஸ் கேட்டோம். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருப்பாங்க, அதை இவங்களால போய் கண்டினியூ பண்ணியிருக்க முடியாது, அதை விட்டுருப்பாங்க, அதை டிஸ்மிஸ்டு ஃபார் டிஃபால்ட்னு ஆயிடும். நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம போய் புதுசாக தான் பெட்டிஷன் போடணும் போல இருக்கு அப்படின்னு. புதுசாக அவங்க ஒரு பெட்டிஷன் போட வேண்டியது. இந்த பெண்ணோட நகை கணவன் வீட்டில் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நகைகளை எனக்கு நீங்கள் திருப்பி கொடுக்க சொல்லுங்க, அதை கட்டில் மெத்த பீரோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு போயிருந்தாங்க, அதெல்லாம் கணவன் வீட்லேயே இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மனைவி ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் போட்டு அந்த சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் மேம். வணக்கம் மேம், இப்போ நிறைய நீங்கள் ஃபேமிலி இஷ்யூஸ் கேஸ் பற்றி பேசிட்டு வரீங்க. இப்போ டிவோர்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, டிவோர்ஸை தாண்டி வேற என்ன நிவாரணங்கள்லாம் கேட்கலாம்? டிவோர்ஸ் அப்படிங்கிறது இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து பிரியணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க விவாகரத்து அப்படிங்கிற ஒரு நிவாரணம் வைப்பாங்க. இப்போ சில பேருக்கு எனக்கு விவாகரத்து வேணாம், நான் கூப்பிட்டு பார்க்குறேன், அவள் வாழ வரமாட்டேங்கிறா, என் கூட அவள் சேர்ந்து வாழ வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் சேர்ந்து வாழணும்னு கேட்டும் அவங்க ஒரு பெட்டிஷன் போடலாம். இது ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரிஞ்சிருக்கிற கணவனையோ அல்லது பிரிஞ்சிருக்கிற மனைவியையோ என் கூட நீ சேர்ந்து வாழு, நம்ம நடந்த பிரச்சனைகள் எல்லாம் மறந்தோ இல்லை அவங்கவுங்கள ஒருத்தர் மன்னிச்சோ வாழ்க்கையை நம்ம அடுத்ததாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனு அவங்க ஃபைல் பண்ணலாம். இதை தாண்டி இப்போ என்னென்னா, குழந்தைங்க இருக்காங்க, ஒருத்தர்கிட்ட கணவன்கிட்டயோ இல்லை மனைவி கிட்டேயோ குழந்தைங்க இருக்காங்க, இன்னொருத்தவங்க குழந்தைங்கள பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க பார்க்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற பட்சத்தில் விசிட்டிங் ரைட்ஸ் பெட்டிஷன், அதாவது அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு அனுமதிக்க சொல்லி அவங்க போடலாம். இப்போ இந்த விசிட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு டே டைமில் ஒரு நாளில் காலையிலேருந்து ஈவினிங்குள்ளார ஒரு 2 மணி நேரமோ இல்லை 3 மணி நேரமோ இல்லை காலையில் ஒரு 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அந்த மாதிரி நேரங்களில் அவங்க குழந்தைய பார்த்துட்டு குழந்தைய கூட பேசிட்டு திருப்பி குழந்தைய யாருக்கிட்ட இருந்ததோ, குழந்தை இப்போ அம்மா கிட்ட இருந்தது அப்படின்னா அப்பா போய் குழந்தைய பார்த்து பேசிட்டு திருப்பி அம்மா கிட்ட விட்டுட்டு வந்துடணும். இந்த மாதிரி என் குழந்தைய விசிட் பண்ணுறதுக்கு, பார்க்குறதுக்கு, பேசுகிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க விசிட்டிங் ரைட்ஸ் கேட்கலாம். இதுக்கப்புறம் இன்ட்ரிம் கஸ்டடினா என்னென்னா, இப்போ சனி ஞாயிறில் நைட்டில் என் கூட தங்கியிருக்கணும் பையன். இப்போ நான் சனிக்கிழமை காலையில் கூட்டிகிட்டு போகிறேன், நான் திருப்பி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கூப்பிட்டு வந்து விடுறேன். இல்லை ஒரு வெக்கேஷன் இருக்குது, ஒரு 10 நாள் 15 நாள் குழந்தை என் கூட ஸ்பெண்ட் பண்ணணும், அவ கூடயே இருக்கா அப்படின்னு கேட்குற பட்சத்தில் இன்ட்ரிம் கஸ்டடி கேட்டு அவங்க அந்த குழந்தைய கூட்டு வரதுக்கு பர்மிஷன் கேட்கலாம். இதுக்கப்புறம் ஆலிமனி, பெர்மனன்ட் ஆலிமனி, அதாவது டைவர்ஸ் கேட்குற பட்சத்தில் டைவர்ஸ் கொடுக்கக்கூடிய சூழலில் அந்த கோர்ட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு நிரந்தர ஜீவனாம்சம், ஒரு லம்சமான அமௌண்ட்டை பே பண்ண சொல்லி ஆர்டர் போட சொல்லி அவங்க கேட்கலாம். இது பெர்மனன்ட் அலிமனி அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ரிம் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது இந்த வழக்கு நடத்துகிற காலம் வரைக்கும்,
அதாவது டைவர்ஸ் போட்டிருந்தாலோ இல்லை ரெஸ்டிடியூஷன் போட்டிருந்தாலோ இந்த மெயின் கேஸ் இருக்கும் இல்லைங்களா, அது முடிகிற காலம் வரைக்கும் மனைவியை பராமரிக்க சொல்லி ஒரு இன்ட்ரிம் மெயின்டெனன்ஸ் கேட்டு அவங்க ஒரு மனுவை போடலாம். அந்த இன்ட்ரிம் மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் அப்படிங்கிறது வந்து அந்த மெயின் கேஸ் முடிகிற பீரியட் வரைக்கும் தான். மெயின் கேஸ் முடியும் போது கோர்ட் திருப்பி முடிவு பண்ணும். இவங்களுக்கு வந்து மாதம் மாதம் இவங்க திருப்பி அந்த ஜீவனாம்சத்தை கண்டினியூ பண்ணணுமா, இல்லை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா, இல்லை அவங்களுக்கு லம்சமாக அவங்க பே பண்ணணுமா அப்படிங்கிறத கோர்ட்டு முடிவு பண்ணும். ஸோ அந்த வழக்கு நடுத்துகிற பீரியட் வரைக்கும் போடுற அந்த இன்ட்ரிம் மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் அவங்க போடலாம். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் ஃபார் சில்ட்ரன், அந்த குழந்தைங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கேட்டு போடலாம். எத்தனை குழந்தைங்க இருக்காங்களோ அவங்களாம் மைனர் சில்ட்ரனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான மெயின்டெனன்ஸ் மாதம் அவங்கள பராமரிக்கிறதுக்கான செலவுகளை கேட்டு போடலாம். இதுக்கப்புறம் அவங்களோட எஜுகேஷ்னல் எக்ஸ்பென்சஸ், இப்போ குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் அவங்களோட படிப்பு செலவு இருக்குது, இந்த படிப்பு செலவை இவரை பே பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க போடலாம். இந்த ஜீவனாம்சம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்டில் இப்போ ஒன்லி வந்து மனைவி மட்டும்தான் போட முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ கணவன் ரொம்ப வந்து சம்பாதிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கார், அவர்கிட்ட வந்து எந்த விதமான சோர்ஸ் ஆஃப் இன்கமுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மனைவி நல்லா இருக்காங்க, அவங்க வெல்த்தியாக இருக்காங்க, அவங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க தான் இவரை விட வேறு லெவலில் இருக்காங்க அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணுற பட்சத்தில் ஈவன் கணவன் கூட இன்டர் மெயின்டெனன்ஸ் கேட்டோ அல்லது மெயின்டெனன்ஸ் கேட்டோ அந்த கோர்ட்டில் மனு தொடுக்கலாம். இதை தாண்டி வேறு ஏதாவது ரெமடிஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாங்கின ப்ராப்பர்ட்டிஸு, இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவர் டிஸ்போஸ் பண்ணக்கூடாது, இல்லை அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து வரக்கூடிய இன்கம் வாங்கலாம், இந்த மாதிரியான வழக்குகளையும் அவங்க வந்து ஃபேமிலி கோர்ட்ஸில் அவங்க தாக்கல் பண்ணலாம். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க பேரில் ஒரு மெயின் கேஸ், அதாவது ஒரு டைவர்ஸோ அல்லது ஒரு ரெஸ்டிடியூஷனோ பெண்டிங்காக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்குள்ளார அந்த கல்யாண பந்தம் நிலுவையில் இருந்த காலத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்ததோ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக எதை வேணால் அந்த கோர்ட்டில் அவங்க வந்து தாக்கல் பண்ணலாம். இதெல்லாம் அவங்க ஒவ்வொரு பீரியட்லையும் போடலாம். இதை தாண்டி இந்த ரெஸ்டோரேஷன், நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சுருப்பாங்க, அதை இவங்களால் போய் கண்டினியூ பண்ணியிருக்க முடியாது, நடத்தி இருக்க முடியாது அதை. ஸோ அதை விட்டுருப்பாங்க, அதை டிஸ்மிஸ்டு ஃபார் டீஃபால்ட்டுன்னு ஆகிடும். இப்போ எப்படின்னா ஒருத்தவங்க போய் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க, அந்த வழக்கை அவங்க போய் ஒவ்வொரு வாய்தாக்கும் நடத்தணும். இவங்களோ அல்லது அவங்க வழக்கறிஞரோ, சப்கோர்ட்டாக இருந்தால் வழக்கறிஞர் போய் நடத்தியிருக்கலாம், ஃபேமிலி கோர்ட்டாக இருந்தால் இவங்க போய் அவங்க நடத்தியிருக்கணும். இப்படி நடத்த முடியாத பட்சத்தில் அந்த வழக்கு என்ன பண்ணியிருக்கணும், டிஸ்மிஸ்டு ஃபார் டீஃபால்ட், அதாவது வழக்கை பதிவு பண்ணவர் அதை தொடர்ந்து நடத்தாமல் நிறுத்திட்டாரு அப்படிங்கிறதுனால அந்த பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த டிஸ்மிஸ் ஆன பெட்டிஷனை அவங்க ரீஸ்டோர் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க, நான் போய் புதுசாக தான் பெட்டிஷன் போடணும் போல இருக்குது அப்படின்னு. புதுசாக அவங்க ஒரு பெட்டிஷன் போட வேண்டியது இல்லைன்னா ஏற்கனவே அவங்க ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க, அது ஆல்ரெடி வந்து ரெக்கார்டில் எடுத்து அதுக்கு ஒரு நம்பரெல்லாம் கொடுத்து அந்த வழக்கு விசாரணை கோர்ட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை திருப்பி ரீஸ்டோர் பண்ணலாம் அந்த வழக்கு அவங்க. அப்போ ஒரு ரெஸ்டோரேஷன் பெட்டிஷன் போடலாம். அதுக்கு ஒரு கால நிர்ணயம் இருக்குது, அந்த டைமையும் மீறிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எதனால் அந்த டிலே நடந்தது, எதனால் நான் வந்து உடனடியாக வந்து அந்த ரெஸ்டோரேஷனை போட முடியல, அந்த வழக்கை திருப்பி நிலுவைக்கு நடைமுறைக்கு கொண்டு வரத்துக்கு நான் வந்து ஏன் நடவடிக்கை எடுக்கலைங்கிற காரணங்களை சொன்னாங்க அப்படின்னா கண்டோன் த டிலே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலகட்டத்தை வந்து அவங்க மன்னிச்சுட்டு அவங்க அந்த கேஸை எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு காரணம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த டிலேவை கண்டோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸை ரெஸ்டோர் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த கோர்ட்டில் வந்து ஃபேமிலி கோர்ட்ஸில் அவங்க நடத்திக்கலாம். இதை தாண்டி அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நகை, இப்போ இந்த பெண்ணோட நகை வந்து கணவன் வீட்டில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நகைகளை எனக்கு நீங்கள் திருப்பி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகல்ஸ், நகைகள் இவங்க எடுத்துகிட்டு போன அதை ஸ்ரீதன ஆர்டிகல்ஸ், அதை கட்டில் மெத்த பீரோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு போயிருந்தாங்க, அதெல்லாம் கணவன் வீட்லேயே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மனைவி வந்து ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் போட்டு அந்த பொருட்களை எல்லாம் திருப்பி கொடுக்க சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி கணவனும் போடலாம். இப்போ கணவன் வந்து மனைவிக்கு கொடுத்துருப்பாரு, கல்யாண சமயத்தில் ஏதாவது நகை போட்டிருப்பாரு, அந்த மாதிரி நகை இருந்தது அப்படின்னாலோ இல்லை இவரோட பொருள் ஏதாவது அந்த பெண்ணின் கைவசத்தில் இருக்குது அப்படின்னாலோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாஸ்போர்ட்டு, ஆதார் கார்டு, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இப்போ கல்யாணத்தில் ஒன்றா இருக்கும்போது மாற்றி மாற்றி வச்சுப்பாங்க, திடீர்னு பிரிஞ்சிருவாங்க. அப்போ இவருக்கு இந்த பொருள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அப்போ அவரும் வந்து ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு அந்த பொருட்களை திருப்பி போட சொல்லலாம். ஏதாவது ஒரு எஃப்டிஸ், ஜாயிண்ட் எஃப்டியாக இருக்குது, இந்த எஃப்டியை வந்து நாங்கள் 2 பேரும் ஜாயிண்ட்டாக இருக்கும்போது போட்டோம், இப்போ நாங்கள் பிரித்து எடுத்துக்கணும், இல்லை அவர் லாக்கருக்குள்ளார என்னோட நகை உள்ளார இருக்குது, அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி எனக்கு நகையை ஒப்படைக்க சொல்லுங்கள். இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் ஒரு இன்ட்ரிம் அப்ளிகேஷனாக, ஐஏன்னு சொல்லுவோம், அவங்களோட மெயின் கேஸில் ஒரு இன்ட்ரிம் அப்ளிகேஷனாக அவங்க போட்டு அவங்களோட நிவாரணங்களை திருப்பி வாங்கிக்கலாம். பெர்மனன்ட் அலிமனிங்கிறது மட்டும் அவங்க மெயின் டைவர்ஸ் போடும்போது போடுவாங்க, அதர்வைஸ் டைவர்ஸ் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெட்டிஷனாகவும் போடலாம். சில வழக்குகளை வந்து இன்ட்ரிம் அப்ளிகேஷன்ஸை
மெயின் கேஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிடுவாங்க. சில விஷயங்களை வந்து அவங்க எவிடன்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த வழக்கை தீர்மானிக்க முடிய மாதிரி சூழல் வந்து கோர்ட்டுக்கு இருக்கும். அப்போ கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இன்டர்ம் அப்ளிகேஷனை நான் வந்து மெயின் கேஸ் கூட, அதாவது கடைசியாக ஏன்னா விசாரணை நடக்கணும், குறுக்கு விசாரணை நடக்கணும், அவங்க சாட்சியங்கள் சொல்லணும். இதை பேஸ் பண்ணித்தான் இந்த அப்ளிகேஷனை நான் முடிவு பண்ண முடியும் அப்படின்னா அந்த வழக்கை மெயின் வழக்குகள் கூடவும் அவங்க எடுக்கலாம். இந்த மாதிரி எல்லா நிவாரணங்களையும் அவங்க ஃபேமிலி கோர்ட்லேயே எடுத்துக்கலாம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் எல்லாத்துக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் குற்ற பின்னணி இருக்கணும்ல, குற்றம் நடந்திருக்கணும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். அதை தாண்டி இந்த மாதிரியான சிவில் நிவாரணங்கள், அதாவது எனக்கு பொருளை கொடுக்கணும், எனக்கு நகையை கொடுக்கணும், எனக்கு வந்து ஜீவனாம்சம் கொடுக்கணும், எனக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் பத்திரம் அவர் கையில் இருக்குது, அந்த பத்திரத்தை எனக்கு ஒப்படைக்க சொல்லுங்கள், இல்லை குழந்தைய எனக்கு காட்ட சொல்லுங்கள், குழந்தைய என்கிட்ட ஒரு 10 நாள் அனுப்ப சொல்லுங்கள். இந்த மாதிரியான எல்லா நிவாரணங்களையும் அவங்க வந்து ஃபேமிலி கோர்ட்ஸ்லேயே ஒரு பெட்டிஷனாக ஃபைல் பண்ணி அவங்க வாங்கிக்கலாம். இப்போ ஜீவனாம்சம் வந்து ஆண்களும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. நாங்கள் ரீசெண்டாக ஒரு ஆட்டிசம் ஒரு பெண் குழந்தையோட அப்பாவை இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, ஆட்டிசம் இருக்கிறனால விட்டுட்டு போயிட்டாங்க. தென் வந்து ஜீவனாம்சமும் கேட்டு ஒரு 2 வருஷம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் வந்து நேரடியாக அந்த குழந்தைய பார்த்தோன்னா தான் கேன்சல் பண்ணதா சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் ஏன் கோர்ட் அவங்களுக்கு ஜீவனாம்சம் எதுவும் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருக்கலாம்ல? இல்லை, ஆக்சுவலி இந்த ஜீவனாம்சம் அப்படிங்கிறதுல வந்துங்க கோர்ட்டுக்கு தீர்மானிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யாருக்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறது தான். அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இப்போ கேட்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு 1 லட்சம் கொடுக்க சொல்லுங்கள், எனக்கு 2 லட்சம் கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. 1 லட்சத்துக்கு அவர்கிட்ட சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும். இப்போ வந்து ரீசெண்டாக இப்போ அதனால தான் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி 2 தரப்பினரும் கோர்ட்டில் போடுறாங்க. அதாவது மனைவியும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு என்ன வருமானம் வருது, தன்கிட்ட என்ன சொத்து இருக்குது, தனக்கு என்ன அதர் சோர்சஸ் ஆஃப் இன்கம், வேறு வழிகளில் எனக்கு என்னென்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருது அப்படிங்கிற, அதே மாதிரி தனக்கு என்னென்ன செலவினங்கள் இருக்குது. எனக்கு வந்து இப்போ நான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறேன், எனக்கு வந்து பேசிக் எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ இருக்குது, என் அம்மா உடம்பு முடியாமல் வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு நான் செலவுகளை பார்த்துக்கிறேன் அப்படின்னா, இவங்களோட வருமானத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்களோட செலவினங்களை லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸை தான் அவங்க வந்து மெயின்டெனன்ஸ்க்கு கொடுக்க சொல்ல முடியும். இப்போ மெயின்டெனன்ஸுங்கிற பார்ட்டில் அது ஹஸ்பண்ட் போட்டாலும் சரி, இல்லை ஒய்ஃப் போட்டாலும் சரி, அவங்க கோர்ட் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவர் கேட்குற அந்த அமௌண்ட்டை கொடுக்குற அளவுக்கு இவங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு பார்க்கணும் முதல்ல. இவங்களுக்கு சம்பளமே ஒரு 30,000 தான் வச்சுக்கோங்களேன். கோர்ட் எப்படி வந்து ஒரு 50,000 ஆர்டர் போட முடியும்? இல்லை இந்த பெண்கிட்ட வந்து எதுவுமே, இந்த பொண்ணு வேலைக்கே போகல, அவங்க வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்கள மெயின்டெனன்ஸ் கொடுங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ என்னென்னா, நார்மலி ஒரு பெண் வந்து வீட்டில் ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹஸ்பண்ட் அவங்கள பராமரிக்க கடமைப்பட்டவர் அப்படின்னு ஆகுது. ஆனால் இப்போ அவங்களே செல்ஃபாக எம்ப்ளாய்டு, அவங்களுக்கு வந்து தனியாக வருமானம் இருக்குது, அவங்கள பார்த்துக்க அவங்களால முடியும் அப்படின்னு கோர்ட்டுக்கு தெரிகிற பட்சத்தில் இப்போ மெயின்டெனன்ஸ் கொடுக்கறது இல்லைன்னு சில வழக்குகளில் முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா உங்களாலேயும் உங்களை பராமரிச்சிக்க முடியுது, நீங்களே சம்பாதிக்கிறீங்க, நீங்களே பார்த்துக்கிறீங்க, அப்போ ஏன் இவர்கிட்ட இருந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் எதிர்பார்க்கணுன்னு. பட் குழந்தைங்கன்ற வரும்போது யூஸ்வலி ஒருத்தர் யார் அங்கே சம்பாதிக்கிறாங்களோ அவங்க அந்த குழந்தைங்க மைனர், அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்கம் வரவழைக்கிறதுக்கான வழி கிடையாது. அப்போ அந்த மைனர் சில்ட்ரனை 2 பேரும் பார்த்துக்கணும். இப்போ ஒருவேளை அம்மாவுக்கு வருமானமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அந்த குழந்தைக்கான மெயின்டெனன்ஸை ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய கடமைப்பட்டவர் ஆகிறாரு. அம்மாவும் சம்பாதிக்கிறாங்க, அப்பாவும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா சில வழக்குகளில் 70-30%லாம் இப்போ போடுறாங்க. அதாவது 70% அப்பாவை கொடுக்க சொல்லுங்கள், அம்மாவோட வருமானம் இவ்வளோ இருக்குது, அவங்கள ஒரு 30% கொடுக்க சொல்லுங்கள், இல்லை 50-50 அவங்கள ஷேர் பண்ண சொல்லுங்கள், அம்மா நல்லா சம்பாதிக்கிறாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு 50% கொடுங்க அப்படின்னும் வழக்குகளில் போடுவாங்க. எல்லா வழக்குகள்லையும் பொதுவாக நீங்கள் வந்து இதுதான் சட்டம் சொல்லுது, இந்த சட்டத்தில் உங்களுக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் கொடுக்க சொல்லி ஆர்டர் இருக்குது, இல்லை 70,000 ரூபாய் கொடுக்க சொல்லி ஆர்டர் இருக்குது, அப்படி கிடையவே கிடையாது. யார் தன்னைத்தானே பராமரிச்சிக்க முடியலையோ, இன்னொருத்தர் சம்பாதிக்கிறாருங்கிற பட்சத்தில் சம்பாதிக்கிறவர் பராமரிச்சிக்க முடியாதவருக்கு பணம் கொடுத்து பராமரிக்கணும் அப்படிங்கிறது தான் சட்டம் சொல்லுது. அப்போ அந்த அமௌண்ட் வந்து குவாண்டம் இருக்குல்ல, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட வாழ்வாதாரம் என்ன. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்கார் அப்படின்னா அவர் என்ன சம்பாதிக்கிறாரு, அவர் என்ன மாதிரியான வாழ்வாதாரத்தில் இருக்கிறாரு, அவரோட வாழ்வு நிலை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. இந்த மனைவியோட நிலைமை எப்படி இருக்குது, இவங்க என்ன வச்சுருக்காங்க கையில், இவங்களோட வாழ்வு நிலை எப்படி இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, அவர் ஒரு நல்ல ஒரு சொந்த வீட்டில் குடியிருக்கிறாரு, அவர் வந்து ஒரு கார் வச்சுருக்காரு, அவர் ஒரு நாளைக்கு ஒரு 2,000 ரூபாய் 5,000 ரூபாய் செலவு பண்ணுற அளவுக்கு வசதியில் அவர் இருக்கார். ஆனால் இந்த ஒய்ஃபுக்கு வந்து சுத்தமாக சாப்பாட்டுக்கே காசு இல்லை, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபாய்க்கு கூட ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வந்து வழி இல்லாத நிலைமையில் இருக்காங்க அப்படின்னா கோர்ட் எப்படி தீர்மானிக்கும்னா, இப்போ மனைவியை வந்து ஒரு கணவன்
எப்படி வச்சு பராமரிக்கணும். கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இப்போ அவங்க வீட்டில் வாழ்ந்தாங்கன்னா கணவன் என்ன நிலையில் அந்த வாழ்க்கையை வாழறாரோ அதே நிலையில தான் அந்த மனைவியும் அந்த வீட்டில் வாழ்வாங்க. அப்போ அவங்க பிரிஞ்சு இருந்தாலும் கணவன் மனைவிங்கிற ஸ்டேட்டஸ் இருக்கும்போது இதே நிலையில அவங்களையும் நீங்க பராமரிக்க கடமைப்பட்டவர் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இவர்கிட்ட இருந்திருந்ததுன்னா இவரோட நிலை ரொம்ப கம்மியா இருந்தது அப்படின்னா அதை முடிவு பண்ண முடியாது. ஸோ இப்போ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் ஒவ்வொரு வழக்குக்கும் வித்தியாசப்படும். ஒவ்வொரு வழக்கில் இருக்கக்கூடிய அந்த வழக்காடிகளோட நிலைமை, அவங்களோட வருமானம் இதை பொறுத்து மாறுபடும் அவங்களுக்கு. இப்போ அந்த பர்டிகுலர் கேஸில் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு ஆட்டிசம் இருக்குது. அந்த குழந்தை ஆட்டிசம் பேபியாக இருக்கும்போது அவர் விட்டுட்டு போயிருக்காங்க அவங்க அப்படின்னா, அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்க நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் கிட்ட மெயின்டெனன்ஸ் போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கோர்ட்டுக்கு டிஸ்க்ளோஸ் ஆகுது என்ன அப்படின்னா, இது ஆட்டிசம் பேபி, இவரே இவ்வளோ தான் சம்பாதிக்கிறாரு. இப்போ இந்த குழந்தைக்கு வந்து அவர் பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸ்கூலோ ட்ரீட்மெண்ட்டோ இல்லை வந்து அவளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு கேர்டேக்கரோன்னு இவரோட செலவினங்கள் வந்து அந்த குழந்தையை நோக்கி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் தர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவரோட சம்பாத்தியம் இவரோட செலவினங்களுக்கே மீறி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கோர்ட் முடிவு பண்ணலாம். அதனால தான் சொல்கிறோம், இன்ட்ரிம் மெயின்டெனன்ஸ் ஒரு கோர்ட் ஆர்டர் போட்டுட்டா இதே தான் வாழ்நாளைக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருவாங்க. அப்படி கிடையாது. மாற்றங்கள் ஏற்படும் போது நீங்கள் கோர்ட்டில் வந்து சொல்லலாம், சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ்னு சொல்லுவோம். சரி, இந்த அப்போ வந்து நான் இவ்வளோ சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன், நான் ₹1,00,000 சம்பாதிச்சுட்டு இருந்தேன், நீங்கள் ₹10,000 ஆர்டர் போட்டிருந்ததுனால நான் ₹10,000 கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள் எனக்கு வந்து வேலை போயிடுச்சு, என்னை வந்து வெளியில் எடுத்துறாங்க, இல்லை எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நான் இந்த மாதிரி வந்து இப்போது எனக்கு இன்கேப்பபிள் ஆகிட்டேன், என்னால் இவ்வளோ சம்பாதிக்கக்கூடிய நிலைமையில் நான் இல்லை, அதனால் என்னால் ₹10,000 கொடுக்கக்கூடிய நிலைமையில் இல்லைன்னு சொல்லி அவங்க அந்த கோர்ட்டில் வந்து பெட்டிஷன்ஸ் போடலாம். இப்போ மெயின்டெனன்ஸில் நிறைய பேர் என்ஹான்ஸ்மெண்ட் போடுவாங்க. அதாவது எனக்கு ₹10,000 ஆர்டர் போட்டிருப்பாங்க, கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் எனக்கு இது பத்தலை, இப்போ வந்து முன்னாடி ₹10,000 நீங்கள் வந்து 10 வருஷம் முன்னாடி ₹10,000 போட்டிங்க, இன்றைக்கி ₹10,000 வேல்யூவே கிடையாது, நீங்கள் எனக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுங்க. இல்லை அவர் அன்னைக்கு வந்து ₹50,000 தான் சம்பாதிச்சார், அதனால் நீங்கள் 10,000 போட்டிங்க, இப்போ அவர் ₹2,00,000 சம்பாதிக்கிறாரு, அவர் வந்து ப்ரமோஷன் வந்துருச்சு, அவருக்கு இந்த அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்துருச்சு, அப்போ என்னோட மெயின்டெனன்ஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுங்க, அதிகப்படுத்தி கொடுங்கன்னு. சில கேசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கீங்க, என்னால் இப்போ அவ்வளோ கொடுக்க முடியாது, நீங்கள் குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியும் கேசஸ் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ வழக்கு வந்து எப்படின்னா, உங்களோட சர்க்கம்ஸ்டான்சஸ் மாறும்போது அந்த சர்க்கம்ஸ்டான்சஸை கோர்ட்டுக்கு வந்து நம்ம சொல்லணும், இதுதாங்க இப்போ இருக்கிற சூழல். ஸோ எனக்கு நீங்கள் ஏற்கனவே போட்டிருக்கிற இந்த ஆர்டரில் இந்த மாதிரியான மாற்றங்களை இது அந்த கோர்ட்லேயே அந்த வழக்கு நிலுவையில் இருந்தால் நீங்கள் பண்ணலாம். அந்த கோர்ட்டில் ஏதாவது ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கோர்ட்டில் வந்து பெட்டிஷன்ஸை போட்டு அவங்க அதை கேட்கலாம். அப்படி இல்லை அது வந்து ஒரு ஆர்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே அப்பீல் கோர்ட் அங்கே போகிறாங்க அப்படின்னாலும் அங்கே அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இந்த கோர்ட்டில் இந்த ஆர்டரை போட்டுட்டாங்க, என்னால் வந்து இவ்வளோ கொடுக்க முடியாது, என்னால் இதை பேர் பண்ண முடியல, அதனால் எனக்கு நீங்கள் குறைச்சி ஆர்டர் போடுங்க, அவகிட்ட இந்த வருமானம் வருது, இது அந்த கோர்ட்டு கணக்கில் எடுக்காமல் விட்டுருச்சு அப்படிங்கிறது தான் அவங்க பண்ணலாம். ஸோ இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் வந்து எப்படின்னாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க கேஸ் போடும்போது என்ன நிலைமையில் இருக்கோ அன்னைக்கு என்ன சூழல் இருந்ததோ அந்த சூழலை பொறுத்து அந்த ஆர்டரை போட்டிருக்கும் கோர்ட். அதுக்கப்புறம் சூழ்நிலையில் மாற்றம் வந்தால் நம்ம தான் போய் அதில் சொல்லணும், நீங்கள் இல்லைங்க இது வந்து தப்பாக நடந்துச்சு, இப்போ எனக்கு வந்து செலவினங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் இதை பேர் பண்ண முடியல அப்படிங்கிறத நம்ம தான் வந்து கோர்ட்டில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதான் மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி. பட் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஆர்டர் போட்டுட்டாங்க, இனிமேலுக்கு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. ஆக்சுவலி இந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி குடும்ப நீதிமன்றங்களில் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம்தான் ரொம்ப டஃப் பார்ட்டாக இருக்குது. அதுதான் வந்து தீர்மானிக்க முடியாத ஒரு விஷயமாகவே இருக்குது. ஒன்று வந்து மெயின்டெனன்ஸ், இன்னொன்று குழந்தைங்க இருந்தால் அந்த குழந்தைங்களோட கஸ்டடி யாருக்கிட்ட இருக்க போகுது, விசிட்டிங் ரைட்ஸ் யார்கிட்ட இருக்க போகுதுன்னு. இந்த கஸ்டடியில் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொண்ணுங்க இப்போ குழந்தைங்க வந்து அப்பா கிட்ட இருப்பாங்க, அம்மா தனியாக இருப்பாங்க. இவருக்கு ஒய்ஃப் மேலே பயங்கர கோவம் இருக்கும், வாண்டடாக குழந்தைய காட்ட மாட்டேன்னுவார். நான் நிறைய நேரங்களில் சொல்லுவேன், நான் கூட்டிகிட்டு தான் மேடம் வந்து விடுறேன், அவன் குழந்தை போக மாட்டேங்கிறான், அவன் அழறான், அவன் விட மாட்டேங்கிறான் அப்படின்னு. பட் அதை கோர்ட் எப்படி சொல்லும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து குழந்தை ஸ்கூலுக்கு கூட அனுப்புவோம், நம்ம போக மாட்டேன்னு தான் அழுவான், அடம் பிடிப்பான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை இது மஸ்ட்டு, இது வாழ்க்கைக்கு தேவை, இது வந்து ஒரு விஷயம், நீ பண்ணித்தான் ஆகணும்னு. அப்போ ஒரு குழந்தை வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணோன்னா, அம்மா கிட்ட நான் போகப்பட்டேன், இப்போ அம்மா ரொம்ப அடிக்கிறாங்க, அம்மா ரொம்ப திட்டுறாங்கன்னா போக மாட்டேன்னு சொல்லுவான். அம்மா நல்லதை சொல்லித்தராங்க, அம்மா திட்டுறாங்க அப்படின்னா நீ இது தப்பு பண்ணியிருக்க அதுக்காக திட்டுறாங்கன்னு சொல்லி கொடுத்து நம்ம அம்மா கிட்ட பேச சொல்லுவோம், இது ஒன்றா வாழும்போது. ஆனால் பிரிஞ்சு போன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அவங்களோட இன்டென்ஷன் என்னவோ அதை பேஸ் பண்ணி குழந்தைங்கள வந்து டியூன் பண்ணுவாங்க, குழந்தைங்க கிட்ட சொல்லுவாங்க, டியூட்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க, நீ போகாத. அவர் இன்னொன்று என்னென்னா, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த அப்பாவை பற்றியோ இல்லை அந்த அம்மாவை பற்றியோ திட்டிகிட்டே இருக்கும்போது
அந்த குழந்தைக்கே ஒரு அவர்ஷன் வந்துடும். எப்படி நம்ம போய் இவங்ககிட்ட பேசுறது, இவர் காலையிலேருந்து திட்டிகிட்டே இருந்தார், இப்போ நம்ம அங்கே போனால் என்ன பேசுறதுன்னு. அப்போ குழந்தைங்கள நாங்கள் எதை வச்சு அதை டியூட்டரிங் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து எது தேவை அப்படிங்கிறத அந்த குழந்தை தீர்மானிக்கணும் இல்லையா. இப்போ இதை 2 பொருளையும் முன்னாடி வச்சு உனக்கு எது வேணுமோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் அவனை ஒரு ஃப்ரீ ஹேண்டாக விட்டால் தான் அவன் தீர்மானிக்க முடியும். பட் ஒரு வீட்டில் இருக்கும்போது அவர் அங்கேயும் உட்காந்துக்கிட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காருன்னா அந்த குழந்தை அதில் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவான். எனக்கு ஒரு வழக்கில் வந்து ரொம்ப டிப்பிக்கலாக அது நடந்தது. அதில் என்னென்னா அந்த குழந்தை வந்து அம்மா கிட்ட இருக்கான். அவர் கோர்ட்டில் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அந்த கேஸில். கோர்ட்டில் குழந்தைய கூப்பிட்டு, நீ யார்கிட்ட போகிற, நீ வந்து அப்பா கிட்ட போறியா, இல்லை அப்பாவை பார்க்குறியா நீ போய் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், இல்லை நான் பார்க்க மாட்டேன், நான் அம்மா கூட தான் இருப்பேன், நான் பார்க்க கூட எங்கள் அப்பாவை பார்க்க நான் போக மாட்டேன், எனக்கு அவரை பிடிக்காது அப்படின்னு. அப்போ அந்த அப்பா சொன்னார், சார் நான் இந்த கோர்ட்டுக்கு கேஸ் நடத்த வந்து 2 வருஷம் ஆகுது, இந்த 2 வருஷமாக குழந்தை அங்கே தான் இருக்கான், நான் விசிட்டிங் ரைட்ஸ் பெட்டிஷன் போட்டே 2 வருஷம் ஆகுது, நான் எனக்கு வந்து நடக்கவே இல்லை, நான் என் குழந்தைய பார்க்கவே இல்லை. 2 வருஷமாக அவகிட்ட இருந்து இப்போ நீங்கள் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவன் கண்டிப்பாக அங்கே தான் இருக்கேன்னு சொல்லுவான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்கிட்ட ஒரு 1 மாதம் குழந்தைய கொடுங்க, நான் 1 மாதம் குழந்தைய வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவன் யார்கிட்ட போகணுன்னு அப்போ சொல்கிறத டிசைட் பண்ண முடியுமா. ஸோ அப்போ குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருக்காங்களோ, யாரோட பாதுகாப்பில் அவங்க இருக்காங்களோ அவங்க அங்கே அப்படியே அடாப்ட் ஆகிடுவாங்க. அவங்க மேலே தான் அவங்க அந்த பாசத்தை வச்சுருப்பாங்க. அப்போ திடீர்னு கூப்பிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் இந்த விசிட்டிங் ரைட்ஸை வந்து கோர்ட் இன்சிஸ்ட் பண்ணுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவனை பேச சொல்லுங்கள், அவனை பழக சொல்லுங்கள், அவனுக்கு இவர் தான் அப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியணும், இவங்க தான் அம்மான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியணும். அப்போ தான் அவனுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்டாக அவன் டிசைட் பண்ண முடியும். ஒரு 18 வயசு ஆகும்போது கூட இந்த குழந்தை நான் எங்கே போகணும்னு முடிவு பண்ணணும்னா அவனுக்கு தெரியணும்ல. முதல்ல இப்படி ஒரு பர்சன் இருக்கார், இவர் நம்மளோட அப்பா, இல்லை ஒரு பிரச்சனையில் இருக்கான், அம்மாவை ரீச் பண்ண முடியல, அப்பாவையாவது நான் ரீச் பண்ணணும், இல்லை அம்மாவையாவது நான் ரீச் பண்ணணும், இல்லை தாத்தா பாட்டியாவது நான் ரீச் பண்ணணும் அப்படின்னா அவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களோட நம்பர்ஸ் இதுதான், அவங்களோட கான்டாக்ட் இதுதான் அந்த குழந்தைக்கு முதல்ல தெரியணும். அதுக்காக தான் இது ஒரு ரைட்டு. பட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மேடம் இப்போ வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, நான் வந்து அவன் கூட இனிமேல் பேசவே போகிறதில்ல, நான் அப்பான்னு ஒருத்தனை இவனை வந்து வச்சிருக்க போகிறதே கிடையாது, ஆனால் வந்து என் குழந்தை மட்டும் போய் அங்கே பார்த்துட்டு வரணும் அப்படின்னா இது எங்களுக்கு வந்து ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எங்களுக்கு. அவன் அங்கே போயிட்டு வர அன்னைக்கெலாம் அவரை பற்றி பேசுகிறான், இல்லை வந்து இங்கேருந்து போய் அங்கே சொல்லிடுவானோன்னு நினைக்கிறேன், அங்கேருந்து போய் அவர் வந்து இவனை வச்சு தான் வாட்ச் பண்ணுறாரு, நான் எங்கே போகிறேன், நான் எங்கே வரேன், இந்த மாதிரியெல்லாம் நிறைய டிஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு குழந்தைங்கள காட்ட மாட்டேன் அப்படின்னு அவங்க அடம் பிடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் கோர்ட் எப்படி பார்க்குது அப்படின்னா, அது பேரண்ட்ஸோட வெல்ஃபேர் கிடையாது, அது முழுக்க குழந்தைங்களோட வெல்ஃபேர். அவனுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்டு கொடுக்கணும், அவனுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கணும், அவன் எந்த இடத்துல இருக்கணும்னு முடிவு பண்ணணும். அண்ட் அவன் எந்த காலத்துலேயும் அப்பாவோட அன்பையோ இல்லை அம்மாவோட அன்பையோ அவன் இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த விசிட்டிங் ரைட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து விசிட்டிங் ரைட்ஸ் பாயிண்ட் மட்டும்தான் குழந்தைங்களோட கம்ப்ளீட் வெல்ஃபேரை மட்டும் பார்ப்பாங்க. அப்பாவோட இது என்ன இதெல்லாம் பற்றி பார்க்கவே மாட்டாங்க. யார் பெட்டராக அந்த குழந்தைய வச்சு பார்த்துக்க முடியும், யார் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாகவோ அல்லது வந்து அன்பு காட்டுற விஷயத்துலையோ இல்லை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற விஷயங்கள்லையோ யாரால் பார்த்துக்க முடியும் அப்படின்றது தான் அவங்க பார்ப்பாங்க. விசிட்டிங் ரைட்ஸை கோர்ட் எப்போவுமே டினை பண்ணாது. இவர் தான் அப்பா பயாலஜிக்கல் ஃபாதர், இவர் தான் இவங்க தான் அம்மா பயாலஜிக்கல் மதர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக விசிட்டிங் ரைட்ஸை கோர்ட்ஸ் எந்த காரணத்துலையும் டினை பண்ணுறது கிடையாது. ஈவன் நாங்கள் ஒரு காமன் இதில் கூட சொல்கிறது உண்டு, என்னென்னா அவன் ஊருக்கு இருக்கலாம் அல்லது வந்து ஊருக்கு எவ்வளோ பெரிய குற்றம் இழைச்சவனாக இருக்கலாம், ஆனால் குழந்தைக்கு அவர் அப்பா அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படியுமே மாறாது அப்படிங்கிற ஒரு பார்ட்டு தான். ஸோ அதனால் கோர்ட் வந்து விசிட்டிங் ரைட்ஸ் எப்போவுமே டினை பண்ணாது. பட் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கோர்ட் வந்து சூழலை கன்சிடர் பண்ணும், அவங்கவுங்களோட வருமானங்களை கன்சிடர் பண்ணும், அவங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிபெண்டன்ஸ் யார், அவங்களுக்கு இருக்கக்கூடிய செலவினங்கள் என்னங்கிறத கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium, commercial and residential plots. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.